பெருமாள் நேரில் வந்தபோது எடுக்கப்பட்ட 3 வீடியோக்கள். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இந்த பெருமாளோட சிலையிலேருந்து லைவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணுலேருந்து துடைக்க கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. பச்சை கற்பூரத்தை கூட அந்த கண்ணு மேலே சாத்தியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் அந்த சிலை பயங்கரமான சூடாக இருந்துச்சாமா. சூடாக இருந்தாலும் அந்த சிலையில் எந்த இடத்துல இருந்தும் தண்ணி வரவே இல்லையாமா. ஆனால் அந்த கண்ணில் இருந்து மட்டும் தண்ணீர் தாரையை ஊற்றிருக்கு. நீங்கள் கண்ணு முன்னாடி அதை பார்க்கலாம். ரெண்டாவது, தசவதான படத்தில் குலோத்துங்க சோழனால் கடலில் தூக்கி போடுற சிலை உண்மையான சிலை. இந்த சிலை இப்போ உண்மையாலுமே ஒரு இடத்துல இருக்குது. இந்த சிலையை குலோத்துங்க சோழன் கடலில் தூக்கி போடுற. அதுக்கப்புறம் சில பேர் எடுத்துகிட்டு போய் திருப்பதியில் அந்த சிலையை வைப்பாங்க. அங்கே அந்த சிலை டேமேஜாக இருக்கிறதுனால அந்த சிலையை மாற்றிட்டு புதுசு இன்னொரு சிலையை ராமானுஜர் வைப்பார். அப்படி எடுக்கப்பட்ட அந்த குலோத்துங்க சோழனால் கடலில் வீசப்பட்ட அந்த சிலை இப்போவும் நரசிம்ம தீர்த்தம் மச்சிநீலகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போவும் பாதுகாத்துட்டு வராங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடுக்கடலில் தூக்கி போட்ட பெருமாள் சிலை இப்போ ஊருக்குள்ளே நடுவுலேயே இருக்கு. 3வது, வளர்ந்து வரும் பெருமாள் சிலை. இந்த பெருமாள் சிலை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த சிலையை பார்த்துட்டு வந்த பூசாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர்ந்துட்டே இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததை விட இந்த சிலை இப்போ ரொம்ப பெருசாகவே இருக்குது. இன்னமும் கூட இது வளரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட சிலை இருக்கக்கூடிய இடம் தான் திருப்பதி மூலவர் பாலாஜி.